இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 9ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் மூவொரு இறைவனின் பெருவிழாவை சிறப்புகிறோம். இன்று மூவொரு கடவுளின் பெருவிழா நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறது. நம்முடைய கடவுள் தனியாக இருப்பவர் அல்ல, அவர் அன்பின் உறவு. தந்தை, மகன், தூய ஆவி 3 பேராக இருந்தாலும் ஒரே கடவுள். இது ஒரு புதிர் மாதிரி மட்டுமல்ல, இது ஒரு அன்பின் இரகசியம். இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்தும் கருத்து என்னவென்றால், கடவுள் அன்பின் கடவுள், இரக்கம், கருணை, நீதி நிறைந்த கடவுள் என்றும், மூவொரு கடவுளின் உறவு மற்றும் ஐக்கியத்தில் ஒன்றிணைந்து உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அளித்தார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஞானம் புரிந்து கொள்ள முடியாதது, அளவிட முடியாதது. அவரின் வல்லமை அளப்பரியது. அவரின் திருவுளம் ஒன்றே உலகம் முழுவதும் அரங்கேறுகிறது. மூவர் எப்படி ஒருவராக முடியும்? கண்கள் மிக சிறியது. நமது உடலின் ஓர் அங்கமாக இருக்கும் கண்கள் மென்மையானவை, இமைகளால் மூடி பாதுகாக்கப்படுபவை. சிறு தூசியின் இருப்பும் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். இத்தகைய கண்களால் நாம் முன்பு இருக்கும் எல்லா பொருட்களையும் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய மலை மீது நின்றால் ஒரு ஊரையே பார்க்க முடிகிறது. விமானத்தில் பயணிக்கும் போது கீழே பார்த்தால் ஒரு நாட்டையே பார்க்க முடிகிறது. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை இரு கண்களுக்குள் அடக்கி பார்க்க முடிவது எவ்வளவு பெரிய அதிசயம்! இது எப்படி சாத்தியம்? இது புரிந்து கொள்ள முடியாத அற்புதம். ஒரு கண்ணை பற்றியே புரிந்து கொள்ள முடியாத நமக்கு எப்படி அகில உலகத்தையே படைத்த மூவோர் இறைவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும்? புனித சியன்னா கத்ரீன் தன் மூவோர் இறைவனின் அனுபவத்தை, முடிவில்லா மூவோர் இறைவா, கடலின் ஆழத்தை போல நீர் புரிந்து கொள்ள இயலா மறைபொருள் என்கிறார். மூவோர் இறைவனை புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் அவரின் உடனிருப்பை நம்மால் உணர முடியும். எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ, எங்கே மன்னிப்பு இருக்கிறதோ, எங்கே மக்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எங்கே புரிந்து கொள்ளும் பக்குவம் இருக்கிறதோ, எங்கே ஆறுதலும் உற்சாகமும் இருக்கிறதோ, எங்கே மன தூய்மையும் வார்த்தையில் நேர்மையும் இருக்கிறதோ, அங்கே மூவோர் இறைவன் இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதரிகளே, மூவோர் கடவுள் ஒரு கோட்பாடு மட்டுமல்ல, அது வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. அன்பில், ஒற்றுமையில், பகிர்வில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை கடவுளின் உருவமாக மாறும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் அன்பை நடைமுறைப்படுத்துவோம். குழுமத்தில் மன்னிப்பும் புரிதலும் வளர்ப்போம். சமாதானம் உருவாக்கும் மனிதர்களாக இருப்போம். இறுதியாக கடவுளின் உறவை தினமும் ஆழப்படுத்துவோம். தந்தையிடம் ஜெபிப்போம். இயேசுவை நம் நண்பனாக அணுகுவோம். பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை கேட்போம்.